இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். உலகம் வரை நாவினில் பரவிய இனிப்பு நெல்லை இருட்டுக்கடையின் அல்வா. நெல்லை டவுனின் நெல்லையப்பர் ஆலய வீதியில் அமைந்துள்ள அக்கடையின் இனிப்பு தற்போது விவகாரம் காரணமாக ஜீரணிக்க முடியாத கசப்பை உருவாக்கி இருப்பதுதான் மனதை நெருடுகிற விஷயமாகி இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனில் இருட்டுக்கடை அல்வா கடையின் உரிமையாளரான கவிதா சிங் தன்னுடைய புகார் மனுவை கொடுத்துவிட்டு வந்ததுதான் பரபரப்பாகி இருக்கிறது. அந்த புகாரில் பிப்ரவரி 2ஆம் தேதி எனது மகள் கனிஷ்காவுக்கு கோவையைச் சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் தாலையூத்தில் திருமணம் செய்து வைத்தேன். தரப்பட்ட அபரிமிதமான வரதட்சணைக்கு பின்பும் பல்ராம் சிங் எங்களது இருட்டுக்கடை அல்வா கடையையும் அதன் டைட்டில் உரிமையையும் என்னுடைய பெயருக்கு மாற்ற வேண்டும் என்பதை வரதட்சணையாக கேட்கிறார்கள். எனது மகள் கனிஷ்காவிற்கும் எனக்கும் மிரட்டல் விடுக்கிறார். அவர்கள் டார்ச்சர் கடுமையாக தாக்குகிறது என்று புகாரில் சொல்லியிருப்பதுதான் அல்வா நகரில் பரபரப்பை கொளுத்தியிருக்கிறது. இந்த நெருப்போடு அரசியல் புயலும் சேர பற்றி எரிய தொடங்கியிருக்கிறது இருட்டுக்கடை விவகாரம். விவகாரத்திற்குள் பயணப்படும் முன் 4 தலைமுறை கடந்து நிற்கின்ற இருட்டுக்கடையின் மர்மங்களை குடைந்தெடுத்ததில் கிடைத்தவைகள் வாய்ப்பிழக்க வைக்கின்றன. சோன் பப்படி, லாலா மிஸ்திரி, அல்வா போன்ற குறிப்பிட்ட இனிப்பு வகைகளை அசத்தலாக தயாரிப்பதில் குஜராத்தியினர் வல்லவர்கள். அப்படிப்பட்ட ருசியின் வரத்தை பெற்றவர்கள் அவர்களை மிஞ்சியவர்கள் இல்லை. இந்த விஷயங்களை அந்த கால ஜமீன்தாரர்களே அறிந்து வைத்திருப்பவர்கள். 1940களில் அப்போதைய பிரபலமான சொக்கம்பட்டி ஜமீன்தார், தற்போதைய தென்காசி மாவட்டம், தனது ஜமீனுக்கு இனிப்பு வகைகளை செய்து தருவதற்காக குஜராத்தை சேர்ந்த கிருஷ்ணா சிங்கையும் அவரது மகன் பிஜுலி சிங்கையும் வரவழைத்தவர். தன் ஜமீனில் இடம் கொடுத்து தேவையான இனிப்பு வகைகளை தயார் செய்ய வைத்திருக்கிறார். சுமார் 70 முதல் 80 வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெட்ரமாக்ஸ் விளக்கு கொளுத்தப்பட்ட தள்ளுவண்டிகளில் தெருவெங்கும் மணி சத்தங்களை கிளப்பிக் கொண்டு லாலா மிஸ்திரி, சோன் பப்படி, அல்வா பதார்த்தங்களை கூவி விற்று வந்தவர்கள் குஜராத்திகளே. நாக்கள் நீர் போன்று கரைகிற இந்த பண்டங்களை தமிழகத்தில் இறக்குமதி செய்தவர்களும் அவர்கள்தான் என்பது கவனிக்கப்பட வேண்டியது. 1940இல் சொக்கம்பட்டி ஜமீன் வந்த கிருஷ்ணா சிங் தன் மகன் பிஜிலி சிங்குடன் சேர்ந்து இனிப்பு வகைகளோடு அல்வாவும் தயாரித்து ஜமீன்தார் வகையார்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறார். அதன் பின் ஜமீனின் சம்மதத்தோடு 1950 நெல்லை வந்த கிருஷ்ண சிங் டவுனில் நெல்லையப்பர் ஆலயம் எதிரே உள்ள கடை ஒன்றில் தங்களது தயாரிப்பு அல்வாவை விற்பனை செய்வதில் மும்முரமாகி இருக்கிறார்கள். மின்சாரம் அவ்வளவாக அறிமுகம் இல்லாத அந்த காலங்களில் மினுக்கென்று எரிகின்ற மண்ணெண்ணெய் சிமினி விளக்குகளை வைத்துக் கொண்டு மங்கிய வெளிச்சத்தில் அல்வா விற்பனை செய்திருக்கிறார்கள். தென்பக்கம் புதிய சரக்கு அல்வா மாலை வேளைகளில் விற்பனை சூடு பிடித்திருக்கிறது. பாதி இருட்டு என்பதால் அந்த இருட்டுக்கடை அல்வான கஸ்டமர்களிடையே சுரீர் என்று பரவி இருக்கிறது. தந்தை அல்வா கடையை நடத்த அவர் மகன் பிஜுலி சிங் அப்போது சென்ட்ரல் எக்ஸைஸ் துறையில் சேவகராக பணியில் சேர்ந்திருக்கிறார். மண்ணை விளக்கு காலம் போய் மின்சாரம் அறிமுகமான பின்பு கூட கடையை லைட்டுகளால் வெளிச்சம் போட விரும்பாத கிருஷ்ண சிங் மின்சாரம் காலத்தில் 40 வாட்ஸ் குண்டு பல்பையே வைத்து கடையின் அரை இருட்டையே திறந்திருக்கிறார். காரணம், இருட்டுக்கடை என்று பிரபலமாகிவிட்டது. அதனால் வெளிச்சமாக்க மனமில்லாமல் ஊர் முழுக்க பரவிய இருட்டுக்கடை அடையாள பெயரை அப்படியே மெயின்டைன் செய்திருக்கிறார். தந்தையின் மறைவிற்கு பின் பொறுப்பிற்கு வந்த பிஜுலி சிங் தான் இருட்டுக்கடை அல்வா வியாபாரத்தை டிபார்ட்மெண்டின் அனுமதியோடு தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். அது சமயம் கூட எக்ஸைஸ் துறையின் காக்கி யூனிஃபார்மை அணிந்தபடியே கடை வியாபாரத்தை மேற்கொள்வாரா. தன் தந்தையின் காலம் தொட்டே தன்னுடைய காலம் ஆரம்பிக்கும் போது கூட அல்வாவின் தரத்தை பல வழிகளிலும் உயர்த்தி இருக்கிறாராம் பிஜுலி சிங். அதன் பலனே இருட்டுக்கடை அல்வா என்ற பெயர் நாடு கடந்து உலகம் வரை பரவி இருக்கிறது. நெல்லை வருகிற தமிழகத்தின் பிற பகுதியினர், விஐபிகள், வெளியுலக டூரிஸ்டுகள் என்று சகலரும் இருட்டுக்கடையை எட்டி பார்த்து அதன் தயாரிப்பு சுவையை ருசிக்காமல் சென்றதில்லையா?
காரணம் அருகில் உள்ள உலக பிரபலமான நெல்லையப்பர் ஆலயம். அன்றாடம் தமிழக பக்தர்களும் விஐபிகள், வெளிநாடு டூரிஸ்டுகள் என்று நெல்லையப்பர் ஆலயம் பூஜைகள், வழிபாட்டு பரபரப்பில் இருக்கும். இருட்டுக்கடை என்று உலக அளவில் பெயராகி போனதால் அதன் அடையாளத்தை மாற்ற விரும்பாத பிஜுலி சிங் இருட்டுக்கடை பெயரையும் குண்டு பல்பையும் தனது டைட்டிலாகவும் வியாபார முத்திரைக்கான அடையாளமாகவும் உரிமையாக்கி இருக்கிறார். ஏனெனில் அப்போதைய காலங்களில் நெல்லையின் பிற இடங்களிலும் புராதான அல்வா, ஸ்வீட் கடைகள் பளிச்சென்று செயல்பட்டு வந்ததால் தனது மார்க்கெட்டிங் பிரபலம் பொருட்டு இருட்டுக்கடையின் டைட்டிலை அப்படி பாதுகாத்திருக்கிறார். ஏக பரபரப்பில் அல்வா பிசினஸ் போவதால் அதன் தயாரிப்பையும் பெரிய செலவில் கொண்டு போன பிஜுலி சிங்கிற்கு வாரிசில்லை. அவர் மனைவி சுலோச்சனாவின் சகோதரியின் மகன்களான ராஜேந்திரன், டிகாராம் இருவரும் இந்த கடையில் 40 வருடமாகவே வேலை பார்த்து வந்தார்கள். இந்த நிலையில் ஹரிசிங் என்பவர் பிஜுலி சிங்கிடம் வேலைக்காக வந்து கடை மற்றும் அல்வா தயாரிப்புகளை பொறுப்பாக கவனித்து வந்திருக்கிறார். அவருக்கு மனைவி சுலோச்சனாவின் சித்தி மகளை மணமுடித்து வைத்திருக்கிறார் பிஜுலி சிங். பிஜுலி சிங்கின் மறைவுக்கு பின்பு கிட்டத்தட்ட இருட்டுக்கடையின் உரிமையாளர் என்ற பிம்பமாகவே மாறியிருக்கிறார் ஹரிசிங். இவர் பொறுப்பிற்கு வந்த பிறகு விசுவாசமாக வேலை பார்த்த ராஜேந்திரனும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஹரிசிங்கிற்கு 2 மகள்கள். அதில் ஒரு மகளை திருமங்கலத்தில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். மூத்த மகளையும் அவளது கணவர் கோபால் சிங்கையும் தன்னுடன் வைத்துக் கொண்ட ஹரிசிங் கோபால் சிங்கிற்கு நெல்லையின் ஒரு பக்கம் உள்ள விசாகா ஸ்வீட் கடையை ஒப்படைத்திருக்கிறார். தன் மகள் அவள் குழந்தைகளுடன் கொடைக்கானல் சென்றுவிட்டு திரும்பிய ஹரிசிங்கின் வாகனம் வத்தலக்குண்டு அருகே வரும்போது விபத்துக்குள்ளானதால் அவரது மகளும் குழந்தையும் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹரிசிங்கின் இருட்டுக்கடையின் பொறுப்பையும் உரிமையும் தனது பேரனான சுராஜ் சிங்கிடம் ஒப்படைத்திருக்கிறார். சுராஜ் கோபால் சிங்கின் மகன். உரிமை அவர் வசம் போக 2019 போது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஹரிசிங் நெல்லை மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார். கொரோனாவால் பீதியாகி போன இருட்டுக்கடையின் தயாரிப்பு பணியாளர்கள் பலர் விலகி போயுள்ளனராம். கொரோனா பரவலில் தான் பாதிக்கப்பட்டதாலும் அதனால் தனது கடைக்கு அல்வா வாங்க வருபவர் யோசிப்பார்கள், வியாபாரம் போய்விடுமே என்ற பல்வேறு மனக்கவலைகளால் பாதிக்கப்பட்ட ஹரிசிங் மருத்துவமனையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கொரோனா பரவல் கட்டுப்பாட்டிற்கு பின்பும் அவரது பேரன் சுராஜ் சிங் இருட்டுக்கடை வியாபாரத்தை தொடர்ந்திருக்கிறார். காலப்போக்கில் வியாபாரமும் முன்பு மாதிரி பிக்கப்பில் போகியிருக்கிறது. நிலைமைகள் இப்படி இருக்க பிஜுலி சிங்கின் மனைவி சுலோச்சனாவின் உடன் பிறந்த சகோதரனின் மகனான ஜெயராம் சிங் என்பவர் பாசம் காரணமாக அவரது உடல்நிலையும் கவனித்து வந்திருக்கிறார். நெல்லையின் ஒரு பக்கம் ஒர்க் ஷாப் நடத்தி வந்த ஜெயராம் தான் இருட்டுக்கடைக்கு முறையான மனைவி வழி உரிமையானவரா. ஜெயராம் சிங்கிற்கு நயன் சிங் என்ற மகனும் கவிதா சிங் என்ற மகளும் உள்ளனர். இவர்களில் நயன் சிங் ஆண் வாரிசு என்பதால் தந்தை ஜெயராம் சிங்கிற்கு பின்பு இருட்டுக்கடை உரிமை அவர் மகன் நயன் சிங்கிற்கு இயல்பாகவே வந்துவிடுகிறது என்று சொல்கிறார்கள். நயன் சிங்கின் சகோதரியான கவிதா தான் தற்போது கமிஷனரிடம் புகார் கொடுத்தவர். இந்த சூழலில் அதிரடியாக உள்ளே வந்த கவிதா சிங் சுராஜ் சிங்கை தன் வசம் கொண்டு வந்தவர். இருட்டுக்கடை உரிமையை அவரிடமிருந்து தன் பெயருக்கு எழுதி வாங்கியிருக்கிறாராம். அதே சமயம் இருட்டுக்கடையில் வேலை பார்த்த சிலர் ஓரங்கட்டப்பட்டு நீக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கவிதா சிங்கின் உடன் பிறந்த மூத்த சகோதரரான நயன் சிங்கிற்கும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இருட்டுக்கடையின் ஆளுமை, நிர்வாகம், பொறுப்பு அனைத்தும் கவிதா சிங்கின் பக்கம் வர இருட்டுக்கடை வியாபார ஆதாயம் காரணமாக சேர்ந்த சொத்துக்களை வங்கியில் அடமானம் வைத்து கடனாக 5 கோடி வரை வாங்கியதாக சொல்லப்படுகிறது. பொறுப்புகளுக்கு வந்த கவிதா சிங் தனது மகளான கனிஷ்கா சிங்கை கோவையில் இருக்கின்ற யுவராஜ் சிங்கின் மகனான பல்பீர் சிங்கிற்கு மணமுடித்து கொடுத்திருக்கிறார். இதற்குள் மணமக்களுடைய பிரச்சனை வரதட்சணை என்ற பெயரில் உருவெடுத்திருக்கிறது. 49 நாட்கள் வாழ்க்கைக்கு பின் கனிஷ்கா சிங்கின் தன் தாய் வீடு திரும்பியிருக்கிறார். தற்போது விவகாரம் விரியவே கவிதா சிங் வரதட்சணை புகாரை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார். எனது மகளிடம் அவரது கணவரும் மாமனாரும் என் வீட்டிற்கு சென்று இருட்டுக்கடையையும் அதன் டைட்டில் உரிமையையும் பல்ராம் சிங் பெயருக்கு எழுதி வாங்கி வா, இல்லையென்றால் விவாகரத்து கொடுத்து விட்டு போ என்று மிரட்டி அனுப்பியுள்ளனர். மணமுடிந்த நாள் முதல் மாப்பிள்ளை வீட்டார் பணத்திற்காகவும் வரதட்சணைக்காகவும் கொலை மிரட்டல் விடுமளவிற்கு சென்றுள்ளனர். அதிகாரிகளை ஏவி விட்டு அல்வா வியாபாரம் செய்ய விட மாட்டேன், எனக்கு பாஜக ஆதரவு இருக்கு, என் பக்கம் இருக்கின்ற பெரியாட்களை வைத்து மிரட்டுவேன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டி உள்ளனர்.
மகளுக்காக வரதட்சணையாக நகைகள் பணம் என்று அள்ளி கொடுத்திருக்கின்றேன். டிஃபெண்டர் காரும் கேட்கிறார்கள், ஏற்பாடு செய்திருக்கிறேன். கணவர் பல்ராம் சிங்கிற்கு வேறு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக கனிஷ்கா கண்டித்ததால் தான் இந்த கொலை மிரட்டல். என்னுடைய மகளின் வாழ்க்கை, எனது வாழ்வாதாரம் இரண்டிற்கும் தமிழக அரசு மட்டுமே நம்பியிருக்கிறேன் என்கின்றார் கவிதா சிங். அரசியல் வழியில் இந்த விவகாரம் இப்படி போய் கொண்டிருக்க, இருட்டுக்கடை உரிமையை தண்டம் இருந்து போலியாக கவிதா சிங் எழுதி வாங்கியிருப்பதாக சுராஜ் சிங் கோர்ட் படியேறி இருக்கிறாராம். மேலும் விசாரணையை நாம் பல வழிகளில் தீவிரமாக்கிய போது அந்த அதிர்வு தகவல் கிடைத்தது. 2015 பிஜிலி சிங் இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன் தனது மனைவி சுலோச்சனாவின் உடன் பிறந்த ஜெயராம் சிங்கின் மகனான நயன் சிங்கை தனது வாரிசாகவும் அறிவித்து இருட்டுக்கடையின் உரிமை, டைட்டில் டீட் உள்ளிட்டவைகளையும் சில சொத்துக்களையும் நயன் சிங் பெயருக்கு உயிலாக பிஜிலி சிங் எழுதி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த உயில் உள்ளிட்டவைகளோடு நீதிமன்றம் போக தயாராகி வருகிறாராம் நயன் சிங். கவிதா சிங்கின் உடன் பிறந்த சகோதரரான நயன் சிங் நெல்லை டவுன் வாகையடி பகுதியில் அல்வா கடை நடத்தி வருகிறார். நாம் இது குறித்து மேலும் விளக்கமறியும் பொருட்டு கவிதா சிங்கின் அலைபேசி எண்ணில் பலமுறை தொடர்பு கொண்டும் தொடர் முயற்சியால் அட்டன் செய்த அவரது மேனேஜர் ஈஸ்வரன், மேடம் என்கொயரியில் இருக்கிறார், பின்னர் நாங்களே தொடர்பு கொள்கிறோம் என்றனர். அதன் பிறகும் நாம் தொடர்பு கொண்டதில் அவர் ஏற்கவில்லை. அவர் இல்லம் சென்ற போதும் அவர் வெளியூர் சென்றிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதனால் அவரது விளக்கம் மற்றும் அவரது கோவை மருமகன் பல்பீர் சிங்கின் கருத்தையும் அறிய முடியவில்லை. அவர்கள் பின் விளக்கம் தெரிவிக்கும் பட்சத்தில் அதனை பிரசுரம் செய்ய தயாராக உள்ளோம். இதனிடையே கவிதா சிங்கின் மாப்பிள்ளை பல்பீர் சிங், அவரது தந்தை யுவராஜ் சிங்கும், நாங்கள் பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் இருட்டுக்கடையை வரதட்சணையாக கேட்கவில்லை. மிரட்டலை, அந்த கடை உரிமையை கவிதா சிங் எப்படி வாங்கினார் என்ற சந்தேகம் இருக்கு. அதை வாங்கி மோசடி நடந்திருக்கு. இதில் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். மருமகளுக்கு அடிக்கடி இரவில் வெளியூரிலிருந்து போன் வரும். இதனால் இருவருக்கும் சண்டை வரும். கிளாஸுக்கு, பார்லருக்கு சென்று வருகிறேன் என்று 5 மணி நேரம் கழித்து வருவார். இதை கேட்க கூடாதா? கேட்டால் இதனை திருப்புகிறார்கள். நாங்கள் வரதட்சணை கேட்டு மிரட்ட வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. இருட்டுக்கடையை தோண்ட தோண்ட முரட்டு மர்மங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.